Happy morning students. இன்னைக்கு பார்க்க போறது exercise 4.2 உடைய continuation part பார்க்க போறோம். So 6th problemல subdivision 2. So ஏற்கனவே last classல subdivision 1 பார்த்தோம். இப்போ வந்து subdivision 2 பார்க்க போறோம். So question பாருங்க. Find the domain of g of x equal to sin inverse x plus cos inverse x. So இப்போ இதனுடைய டொமைன் கேட்குறாங்க. சைனுடைய டொமைனோ காஸோடைய டொமைனோ கேட்குறாங்க. ஸோ ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் g of x equal to sin inverse x plus cos inverse x இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனை எடுத்து எழுதுகிறேன். g of x equal to sin inverse x plus cos inverse xன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் நமக்கு தெரியும். அதாவது ஆக்சுவலாக சைனோடைய டொமைன் வந்து -π/2 +π/2. ஆனால் இன்வர்ஸ்க்கு ரிவர்ஸ் ஆகும். இன்வர்ஸ்க்கு வந்து -1 to +1ன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ இன்வர்ஸ் சைனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய டொமைன் இதான் -1 to +1. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சைன் இன்வர்ஸோடைய டொமைன் வந்து -1 to +1. நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் உடைய டொமைன் எழுதுகிறேன். டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் -1 to +1. சரிங்களா? ஸோ ரெண்டுத்துடைய டொமைனும் எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஹென்ஸ் த டொமைன் இஸ் -1 to +1. ஏன்னா ரெண்டுத்துடைய டொமைன் நமக்கு எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கொஷின்ஸில் ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் 4ல் முதல்ல சைனுடைய டொமைன் ரேஞ்சு, அது மாதிரி காசுடைய டொமைன் ரேஞ்சு. இப்போ சைனுடைய டொமைன் ரேஞ்ச் என்ன பண்ணால் சைனுடைய டொமைன் வந்து -π/2 +π/2, ரேஞ்ச் வந்து -1 to +1. ஸோ அதுவே இன்வர்ஸுக்கு பார்க்கும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ரேஞ்ச் வந்து டொமைனாக மாறிடும், டொமைன் வந்து ரேஞ்சாக மாறிடும். ஸோ அப்போ சைனுடைய டொமைன் வந்து -π/2 +π/2, ரேஞ்ச் வந்து -1 to +1. ஸோ இன்வர்ஸாக அப்போ சைன் இன்வர்ஸுடைய டொமைன் என்ன ஆகுனா ரேஞ்ச் வந்து டொமைனாக மாறிடும், டொமைன் வந்து ரேஞ்சாக மாறிடும். அப்போ இது என்ன ஆகுனா அப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய டொமைன் வந்து -1 to +1, ரேஞ்ச் வந்து -π/2 +π/2. ஸோ அதை நீங்கள் கிளியர் கான்செப்டாக வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு சைன் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும், சைனுடைய டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன. சைனுடைய டொமைன் வந்து -π/2 +π/2, அதோடைய ரேஞ்ச் வந்து -1 to +1. அப்போ அதுவே இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கணும். டொமைன் வந்து -1 to +1, ரேஞ்ச் வந்து -π/2 +π/2 நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே சைன் இன்வர்ஸோடைய டொமைன் எழுதுகிறேன். அப்போ டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1 to +1. அதேமாதிரி டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1 to +1. சரிங்களா? ஸோ அப்போ ஹென்ஸ் த டொமைன் இஸ் -1 to +1. ஸோ அப்போ இதனுடைய டொமைன் வந்து -1 to +1. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளம். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் த இன்இக்வாலிட்டி π/2 less than cos inverse 3x minus 1 less than pi ஹோல்ஸ். அதாவது இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூவாக இருக்கணும்னா எக்ஸோடைய வேல்யூ என்னவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் த இன்இக்வாலிட்டி ஹோல்ஸ். இது ட்ரூனா தென் வாட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா இது ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிவன் இன்இக்வாலிட்டி எடுத்து எழுதிட்டேன். π/2 less than cos inverse 3x minus 1 less than pi. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த காஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டுனா இன்வர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா காஸாக மாறிடும். அதுமாதிரி ரைட் ஹேண்ட் சைடும். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா காஸ் பையாக மாறிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து காஸ் π/2, ரைட் ஹேண்ட் சைடு வந்து காஸ் பை. அப்போ காஸ் π/2 less than 3x minus 1 less than cos pi. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள். இப்போ காஸ் π/2னா காஸ் 90 டிகிரி வந்து 0. அதுக்கடுத்து லெஸ் தென் 3x minus 1 லெஸ் தென் காஸ் பைங்கிறது 180 டிகிரி, காஸ் 180 டிகிரி வந்து -1. ஸோ இப்போ காஸ் π/2 0, காஸ் பை -1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா அதாவது இந்த -1 நான் கேன்சல் பண்ணணும்.
ஸோ -1 கேன்சல் பண்ணால் இதனோட +1 ஆட் பண்ணணும். அப்போ எல்லா சைடுமே நான் என்ன பண்ணுறேன்னா +1ஆல் த்ரோஅவுட்டாக இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே த்ரோஅவுட்டாக +1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1 less than 3x minus 1 plus 1 less than -1 plus 1. ஸோ அப்போ நமக்கு இன்இக்வாலிட்டி எப்படி மாறுனா 1 less than 3x less than 0ன்னு மாறும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணனா அப்போ இந்த இன்இக்வாலிட்டி எப்படி மாறுனா 1/3 less than x less than 0வாக மாறும். ஸோ அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணுன்னா 1/3லேருந்து 0 கொடுத்தனா இந்த இன்இக்வாலிட்டி வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 8th problem, find the value of subdivision 1 cos of cos inverse 4/5 plus sin inverse 4/5. ஸோ இப்போ find the value கேட்குறாங்க. ஸோ subdivision 1ல் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிட்டேன். காஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிட்டேன். காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 4/5ன்னு எடுத்து எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னா இப்போ காஸ் இன்வர் 4/5 ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ லெட் ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர் 4/5. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறேன், இந்த காஸ் இன்வர்ஸ் இந்த சைடு போச்சுன்னா காஸ் ஒய்யாக மாறிடும். காஸ் ஒய் ஈக்குவல் டு 4/5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் தீட்டா. ஸோ sin 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா ஸோ அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு 4/5. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், கிவன் ஃபங்க்ஷனில் போய்ட்டு. அப்போ இந்த கிவன் ஃபங்க்ஷனில் காஸ்க்கு காஸ் எழுதிட்டேன். காஸ் இன்வர்ஸ் 4/5 வந்து ஆக்சுவலாக ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் 4/5க்கு பதிலாக ஒய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ப்ளஸ்க்கு ப்ளஸ் எழுதிட்டேன். சைன் இன்வர்க்கு சைன் இன்வர்ஸ் எழுதிட்டேன். 4/5க்கு பதிலாக காஸ் ஒய்ன்னு எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவலாக காஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் சைன் இன்வர்க்கு சைன் எழுதிட்டேன். இப்போ காசை வந்து சைனாக மாற்றுறேன், ஏன்னா இங்கே இன்வர்ஸ் இருக்குது. இது கூட இன்னொரு சைன் மல்டிப்ளை பண்ணால் 1ஆக மாறிடும். அப்போ காசை சைனாக மாற்றணும்னா அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் மைனஸ் 90 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ காஸ் தீட்டாக்கு பதிலாக சைன் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்போ சைன் π/2 மைனஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். 90 மைனஸ் ஒய். ஸோ அப்போ இதிலேருந்து நான் என்ன செய்கிறேன்னா அப்போ ஒய் காஸ்க்கு காஸ் எழுதிட்டேன். ஒய் ப்ளஸ் சைன் இன்வர்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் சைன் இன்வர்ஸும் அதனுடைய ஃபங்க்ஷனும் கேன்சல் ஆகிடும். சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆச்சுன்னா π/2 மைனஸ் ஒய். இப்போ ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணால் காஸ் π/2. ஸோ காஸ் π/2ங்கிறது நமக்கு வந்து 0. ஸோ அதனுடைய ஆன்சர் 0. அப்போ இந்த ஃபங்க்ஷனோட இந்த ஈக்குவேஷனுடைய ஆன்சர் வந்து 0. சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் 4/5 ஒய்ன்னு எடுத்துகிட்டேன். ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 4/5. அதுக்கடுத்து காசை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் காஸ் ஒய்யாக மாறிடு. காஸ் ஒய் ஈக்குவல் டு 4/5. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த சப்ஸ்டியூஷன் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்மளுடைய கிவன் ஈக்குவேஷனில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 4/5ங்கிறது தட் மீன்ஸ் காஸ் இன்வர்ங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னா தட் மீன்ஸ் காஸ் இன்வர்ஸ் 4/5ங்கிறது ஒய். ஸோ அதுக்கு பதிலாக ஒய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 4/5ங்கிறது காஸ் ஒய். 4/5ங்கிறது காஸ் ஒய். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் காஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ். இப்போ காஸ் ஒய் எப்படி எழுதுறான்னா காஸ் தீட்டா வந்து சைன் 90 மைனஸ் தீட்டா. அப்போ காஸ் ஒய்க்கு பதிலாக சைன் π/2 மைனஸ் ஒய். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதுறேன்னா சைன் இன்வர்ஸும் சைனையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். அப்போ ஒய் ப்ளஸ் π/2 மைனஸ் ஒய். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் பண்ணால் காஸ் π/2. ஸோ காஸ் π/2 0. சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுடைய ஆன்சர் வந்து 0. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் 4π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் 5π/4. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய ஆன்சர் வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணோம்.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னா கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். cos inverse cos of 4 pi by 3 plus cos inverse of cos 5 pi by 4. ஸோ இப்போ 4 pi by 3 அதனுடைய டிகிரி என்னென்னு பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக ரேடியனில் இருக்க பை வேல்யூவை டிகிரியாக மாற்ற போகிறேன். இப்போ 4 இன்ட்டு பையை வந்து 180 டிகிரி பை 3. இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 64 இன்ட்டு 16 வரும். ஸோ 240. ஸோ இப்போ காசோடைய டொமைன் நமக்கு தெரியும். காசோடைய டொமைன் வந்து 0 பை தான் இதனுடைய டொமைன். அதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும், இந்த டொமைனுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். டிகிரி வந்து இப்போ 240ங்கிறது, அதாவது காசோடைய டொமைன் வந்து 0 to 180 டிகிரி. 240ங்கிறது 180 தாண்டி வெளில போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த 4 pi by 3 இல்லை, இந்த டொமைனில் இல்லை, நாட் பிலாங்ஸ் டு, அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து 5 pi by 4க்கு கால்குலேட் பண்ணுறேன். ஸோ 5 இன்ட்டு 180 டிகிரி பை 4. ஸோ அப்போ என்ன ஈக்குவல் டு 5 இன்ட்டு 180 டிகிரிங்கிறது 45 டிகிரி. ஸோ 225 டிகிரி. ஸோ இந்த 225 டிகிரியை வந்து என்ன செய்கிறேன்னா, ஸோ இந்த 225ங்கிறது காசோடைய டொமைனுக்கு வெளியில் இருக்குது. ஏன்னா காசோடைய டொமைன் வந்து 0 to 180 டிகிரி. ஸோ 225ங்கிறது வெளியில் போயிடும். அப்போ 4 pi by 3யும் இதில் இல்லை, 5 pi by 4ம் இந்த டொமைன் இல்லை, 0, பையில் 0 to 180 டிகிரியில் இல்லை. சரிங்களா, புரியுதா? ஸோ அப்போ இந்த ரெண்டுமே இல்லாத போது அப்போ என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ என்ன எப்படி எழுதுறேன்னா, ஸோ அப்போ cos 240 டிகிரி நான் எப்படி எழுதுறேன்னா cos of 360 டிகிரி மைனஸ் 120 டிகிரி. இப்போ 360லேருந்து 120 மைனஸ் பண்ணால் எனக்கு 240 கிடைக்கும். ஸோ அப்போ cos 240 ஈக்குவல் டு cos 360 மைனஸ் 120. ஸோ cos of 360 மைனஸ் 120னா நமக்கு வந்து cos of 120 டிகிரி, அதாவது cos of 360 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு cos தீட்டா. ஸோ அந்த ஃபார்மில் தான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ cos of 360 மைனஸ் 120 டிகிரி ஈக்குவல் டு cos of 120 டிகிரி. ஸோ திரும்ப இதை வந்து பையில் எழுதுகிறேன். ஸோ பையில் எழுதுனா, அதாவது பை பை 180ஆல் இந்த 120 டிகிரி கூட மல்டிப்ளை பண்ணால் 2 pi by 3ன்னு வரும். ஸோ இப்போ இந்த டிகிரி வந்து இந்த 120 டிகிரி வந்து திரும்ப டொமைனில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ காசோடைய டொமைன் வந்து 0 to 180 டிகிரி. கண்டிப்பாக இந்த 120 டிகிரிங்கிறது இந்த 180 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக cos of 2 pi by 3 கண்டிப்பாக இந்த டொமைனுக்குள்ளே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு cos 225 செக் பண்ணுறேன். ஸோ அப்போ cos inverse of cos 4 pi by 3 வந்து cos of 2 pi by 3ன்னு எடுத்து எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் cos of 225 டிகிரிங்கிறது cos of 360 மைனஸ் 135 டிகிரி. ஸோ 360 டிகிரி மைனஸ் 135 டிகிரிங்கிறது என்னென்னா cos of 360 மைனஸ் தீட்டா cos தீட்டா. ஸோ அப்போ cos of 135 டிகிரி. ஸோ cos of 135 டிகிரினா, ஸோ அப்போ cos 225க்கு பதிலாக cos 135ன்னு எழுதலாம். 135 டிகிரிங்கிறது இதுக்குள்ளே எழுதலாம், அதாவது 0 to பை. அதாவது 135ங்கிறது காசோடைய டொமைன் வந்து 0 to 180. ஸோ அதுக்குள்ளே தான் வருது. ஸோ அப்போ வந்து இந்த டிகிரி வந்து டொமைனுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ என்ன எழுதலாம்னா cos of 225க்கு பதிலாக cos 135 எழுதலாம். ஸோ திரும்ப இதை ரேடியனாக மாற்றுறேன். 135 டிகிரி இன்ட்டு பை பை 180 டிகிரி. ஸோ அப்போ இதை 5ஆல் கேன்சல் பண்ணால், ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணால் தட் மீன்ஸ் 13 5ஆல் டிவைட் பண்ணால் 2 5s are 10, ரிமைனிங் 3 வரும். அது 5 கூட ஆட் பண்ணால் 35 மாறிடும். ஸோ 5 7s are 35. அப்போ 135 5ஆல் டிவைட் பண்ணால் 27 கிடைக்கும். அதே மாதிரி 180 5ஆல் டிவைட் பண்ணனா நமக்கு வந்து தட் மீன்ஸ் 5 3s are 15, ரிமைனிங் 3 வந்து 0 கூட ஆட் பண்ணால் 30 மாறிடும். அப்போ தட் மீன்ஸ் ஸோ 5 6 are 13 வந்துடும். ஸோ திரும்ப நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 3ஆல் கேன்சல் பண்ணால் தட் மீன்ஸ் இங்கே வந்து 9ஆல் கேன்சல் பண்ணுறோம். 9 3s are
இங்கே வந்து 27 அப்போ 3 அதே மாதிரி இங்கே வந்து 6 வரணும் 36 இது 38 கிடையாது ஸோ 36னா 9 4s are 36 அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 3π/4 ஸோ அப்போ வந்து cos inverse of cos of 2π/3ங்கிற அதாவது cos inverse of இப்போ 4π/3க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன்னா தட் மீன்ஸ் 2π/3 அப்போ cos 2π/3 ப்ளஸ் திரும்ப இங்கே இருக்க ப்ளஸ் இங்கே எழுதுகிறேன் cos inverse எழுதுகிறேன் அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதாவது cos of 5π/4க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 3π/4 அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் cos of 3π/4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸும் இந்த காசும் மல்டிப்ளை பண்ணால் 1 ஸோ 2π/3 ப்ளஸ் அதே மாதிரி இன்வர்ஸும் காசும் மல்டிப்ளை பண்ணால் 3π/4 ஸோ 3π/4 சரிங்களா ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா இது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் 4 2s are 8 8π ப்ளஸ் 3 3s are 9π/12 ஸோ அப்போ 17π/12 ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய ஆன்சர் வந்து 17π/12 ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா முதல்ல வந்து இந்த 4π/3யும் இங்கே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா காஸ் ஸோ அந்த காஸோடைய டொமைன் நமக்கு தெரியும் 0 to 180 டிகிரி ஸோ இந்த 0 to 180 டிகிரிக்குள்ளே இந்த 4π/3 இருக்கான்னு செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு அப்படி இல்லைனா திரும்ப அதை கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு 4π/3 டிகிரியில் எழுதுகிறேன் ஸோ டிகிரியில் எழுதுகிறேன் 240 டிகிரி ஸோ 240 டிகிரிங்கிறது காஸோடைய டொமைன் வந்து 0 to 180 டிகிரி 180 டிகிரிக்கு வெளியில் இருக்குது அப்போ கண்டிப்பாக இந்த 4π/3 இதுக்குள்ளே இல்லை அப்போ நாட் பிலாங்ஸ் டு அதே மாதிரி 5π/4 எழுதுகிறேன் ஸோ அப்போ என்ன 5 into 180 டிகிரி by 4 ஸோ அப்போ என்னென்னா 5 into that means இந்த 4ஆல் டிவைட் பண்ணால் 45 டிகிரி வரும் ஸோ 45 டிகிரி வந்துச்சுன்னா 225 டிகிரி வரும் ஸோ 225 டிகிரினா இது வந்து கண்டிப்பாக காசோடைய டொமைன் வந்து 180 தான் அப்போ இதுக்கு வெளியில் இருக்குது அப்போ 5π/4ம் இதுக்குள்ளே இல்லை ஸோ அப்போ என்னென்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து cos inverse of 2π/3 plus cos inverse of cos of 3 that means 3π/4 அப்படின்னு எழுதலாம் ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணனா 17π/12 சரிங்களா ஸோ இப்போ பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு டாபிக் இன்வர்ஸ் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன் ஸோ பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டாபிக் இன்வர்ஸ் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இப்போ பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன் domain all real numbers except odd multiples of π/2 ஸோ என்னுடைய டொமைன் பார்த்தோன்னா எல்லா ரியல் நம்பர்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் என்னுடைய டயக்ராம் டேனுடைய டயக்ராம் ஸோ இதில் பார்த்தோன்னா பீரியட் ஈக்குவல் டு பை ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் தட் மீன்ஸ் அசிம்ப்டோட்ஸ்னு பார்த்தா இதுக்கு வந்து -3π/2 அதுக்கடுத்து -π/2 இங்கே வந்து +π/2 அண்டு 3π/2 தான் என்னுடைய அசிம்ப்டோட்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேனுடைய டொமைன் பார்த்தோன்னா தட் மீன்ஸ் -π/2 +π/2 தான் அதனுடைய டொமைன் டேனுடைய டொமைன் இஸ் கால்டு த பிரின்சிபல் டொமைன் next the tangent function and the values of y equal to tan inverse x are known as principal values of the function y equal to tan inverse x ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேனுடைய டொமைன் பார்த்தோன்னா -π/2 +π/2 ரேஞ்ச் வந்து -∞ to +∞ சரிங்களா ஸோ இதுவே வந்து நம்ம வந்து இதுக்கு இன்வர்ஸ் பார்த்தோன்னா அதுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும் ரேஞ்ச் வந்து டொமைனாக மாறிடும் டொமைன் வந்து ரேஞ்சாக மாறிடும் சரிங்களா ஸோ அப்போ இங்கே வந்து
R are known as principal values of the function y equal to tan inverse x. ஸோ இந்த இப்போ y equal to tan inverse xல R வந்து principal values தான் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா டேனில் அப்போ டேன் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா டேனுடைய டொமைன் வந்து -π/2 +π/2 இதை ஞாபகம் வச்சுக்கணும். tan ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் வந்து -∞ to +∞ இதான் அதனுடைய ரேஞ்சு. இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ tan xக்கு இது சொல்லிட்டேன். tan x உடைய டொமைன் வந்து -π/2 +π/2ன்னு சொன்னேன். ரேஞ்ச் வந்து -∞ to +∞. இதுவே இன்வர்ஸ், இப்போ tan இன்வர்ஸோடைய டொமைன் என்ன வரும்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும். அதாவது டொமைன் வந்து -∞ to +∞, ரேஞ்ச் வந்து -π/2 +π/2 எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இதை நீங்கள் இந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சைன்னா அதனுடைய டொமைன் ரேஞ்சு, அது மாதிரி அதனுடைய இன்வர்ஸ்க்கு டொமைன் ரேஞ்சு. சைனுக்கு நமக்கு டொமைன் ரேஞ்ச் கிடைச்சாலே தெரியும். இப்போ வந்து சைன் ஃபங்க்ஷனுடைய டொமைன் நமக்கு தெரியும் -π/2 +π/2, ரேஞ்ச் வந்து -1 to +1. இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஜஸ்ட் அது ரிவர்ஸ் பண்ணாலே போதும். அதாவது ரேஞ்சாக டொமைனாக எடுத்துக்கணும், டொமைனை ரேஞ்சாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே. காசுக்கும் அதே மாதிரி தான். இப்போ காசுக்கு டொமைன் வந்து என்னது 0 to πன்னு வரும், ரேஞ்ச் வந்து -1 to +1 வரும். இதுவே இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்சை வந்து டொமைனாக எடுத்துக்கணும், டொமைன் வந்து ரேஞ்சாக எடுத்துக்கணும். அப்போ இப்போ காஸ் இன்வர்ஸ்க்கு டொமைன் வந்துன்னு பார்த்தோன்னா -1 to +1ன்னு வந்துடும், ரேஞ்ச் வந்து 0 to π. ஸோ அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுடைய ஃபஸ்ட்டு டொமைனு ரேஞ்சுன்னு தெரிஞ்சால் போதும். அது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிட்டா போதும். சரிங்களா? அப்போ டேனுடைய டொமைன் வந்து -π/2 +π/2, ரேஞ்ச் வந்து -∞ to +∞. ஸோ இப்போ இன்வர்ஸ்க்குன்னு பார்த்தோன்னா என்ன எடுத்துக்கணும்னா டொமைன் வந்து -∞ to +∞, ரேஞ்ச் வந்து -π/2 +π/2. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் 3 ஃபங்க்ஷனுமே கிளியராக இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். இது 3rd ஃபங்க்ஷன் பார்க்குறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சைன் பார்த்தோம், காஸ் பார்த்தோம், டேன். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன்னா உங்களுக்கு என்ன வரும்னா சைனுடைய டொமைன் ரேஞ்சு, காஸ்னா காசுடைய டொமைன் ரேஞ்சு, டேன்னா டேனுடைய டொமைன் ரேஞ்சு. அதுக்கடுத்து ஆங்கிள்ஸ், அந்த டேபிள்ஸ் ஞாபகம் இருக்கணும். அதாவது இப்போ வந்து sin 30 degree, sin 45 degree, sin 0 degree, sin 90 degree, அதுக்கான வேல்யூஸ் அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் இதை ஞாபகம் வச்சுட்டா இந்த சாப்டர் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், இப்போ tan ஃபங்க்ஷனுடைய டொமைன் எழுதியிருக்கேன் பாருங்கள், -π/2, +π/2. அதனுடைய ரேஞ்ச் வந்து ஆறுங்கிறது ரியல் செட்டுடைய ரேஞ்ச் வந்து -∞ to +∞. அப்போ டேனுடைய டொமைன் இது நீங்கள் இந்த கான்செப்டை கிளியராக இருக்கணும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். -π/2 +π/2, ரேஞ்ச் வந்து -∞ to +∞. அதே மாதிரி இன்வர்ஸ்ன்னு பார்த்தோன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கணும். டேனுடைய இன்வர்ஸ்ன்னு பார்த்தோன்னா இன்வர்ஸ், இப்போ tan இன்வர்ஸ்க்கு டொமைன் வந்து இதை எடுத்து எழுதணும், அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கணும். -∞ to +∞, ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா இதை எழுதணும் -π/2 +π/2. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட் ஆஃப் கிராஃப். ஸோ ஆம்ப்ளிடியூட்னா தெரியும் உங்களுக்கு, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கிராஃப் வந்து ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஆம்ப்ளிடியூட் த டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ். த டேர்ம் ஆம்ப்ளிடியூட் ஃபார் tan x cannot be defined. சரி, நான் டேஞ்சன்ட் டயக்ராம் ஏற்கனவே டேஞ்சன்டோடைய கிராஃப் பார்த்தேன். அதில் வந்து மேக்ஸிமம் இல்லை, மினிமம் இல்லை. இதே சைன் காஸ் வந்து கர்வ் வந்து எப்படின்னா அப் அண்ட் டவுனில் இருந்துச்சு. சைனுடைய கர்வ் வந்து மேலே போயிட்டு கீழே வரும், கீழே போயிட்டு மேலே போகிறதுனால நம்மளால் வந்து அதனுடைய மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ என்ன, அதனுடைய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், அப்பர் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், லோயர். இப்போ அப்பர் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், லோயர் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் மினிமம் வேல்யூவாக எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஏன்னா டேஞ்சன்ட் கிராஃப் எதுவுமே வந்து அப்பர் லோயர் போடல. அப்போ இங்கே வந்து the tangent function has no maximum and minimum value. ஸோ அப்போ வந்து அந்த கர்வில் மேக்ஸிமம் வேல்யூ இல்லை, மினிமம் வேல்யூ இல்லை. the term amplitude for tan x cannot be defined. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல டேனுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த பீரியட் ஆஃப் ஒய். ஸோ இப்போ வந்து பீரியடுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது த பீரியட் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு a tan bx. ஸோ இதனுடைய பீரியட் இப்போ வந்து ஒய் ஈக்குவல் டு a tan bx இருந்துச்சுன்னா அதனுடைய பீரியட் என்னென்னா π/mod b. இதுதான் அதனுடைய பீரியட். சரிங்களா? ஸோ அப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டேனுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் கிடையாது, ஏன்னா அதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இல்லை, மினிமம் வேல்யூ இல்லை. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு a tan bx உடைய பீரியட்னு பார்த்தோன்னா π/mod b. Next, the inverse tangent function and its properties. So inverse tangent function na
x வந்து pi by 2 minus pi by 2. ஸோ x வந்து இதான் x axis, இதான் y axis. சரிங்களா? ஸோ இதான் tan உடைய கிராஃப். The inverse tangent function and its properties. The inverse tangent function is defined by y equal to tan inverse x or inverse வந்து இப்படி எழுதலாம், y equal to tan inverse x னு எழுதலாம். if and only if tan y equal to x னு எழுதலாம். இது மாதிரி இது வந்து இங்கே வந்து tan x வரணும், ERC tan TAN வரணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ y equal to the inverse tangent function is defined by, இப்போ inverse tangentனா இது இப்படி தான் எடுத்துக்கோங்க, y equal to tan inverse x, இதுதான் inverse tangent சொல்லுவோம். ஸோ இது வந்து இதுலேருந்து இந்த tan இன்வர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பொசிஷன் tan y மாட்டோம். ஸோ tan y ஈக்குவல் டு எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ டொமைன், இப்போ வந்து இந்த டொமைன் ஆஃப் y ஈக்குவல் டு tan இன்வர் எக்ஸ் இஸ் ஆர். இப்போ வந்து ஏற்கனவே tan உடைய டொமைன் பார்த்தோம். ஆக்சுவலாக tan உடைய டொமைன் வந்து minus pi by 2 plus pi by 2, ரேஞ்ச் வந்து minus infinity to plus infinity. இப்போ இன்வர்ஸ்க்கு அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கணும். அப்படி இன்வர்ஸ்னு பார்த்தோன்னா இன்வர்ஸோடைய டொமைன் வந்து r minus infinity to plus infinity, ரேஞ்ச் வந்து minus pi by 2 plus pi by 2. அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுடைய சைனுடைய டொமைன், காஸோடைய டொமைன், டேனுடைய டொமைன், இதனுடைய டொமைன் ரேஞ்ச் தெரிஞ்சாலே போதும். இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அப்போ இப்போ இன்வர்ஸ் இங்கே பாருங்கள், இதை ரெப்ரசென்ட் பண்ணுறேன் பாருங்கள். tan இன்வர் ஈக்குவல் டு இன்வர்ஸோடைய டொமைன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ரேஞ்ச் வந்து minus pi by 2 plus pi by 2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இன்வர்ஸ் tan ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், tan ஆஃப் minus pi by 2 plus pi by 2 டென்ஸ் டு ஆர். அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இதில் என்ன அர்த்தம்னா உனக்கு minus pi by 2 plus pi by 2 வந்து டேனுடைய டொமைன், இதை நீங்கள் டொமைன் சொல்லணும். சரிங்களா? இது வந்து minus infinity plus infinity ரேஞ்சுன்னு சொல்லணும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் ஞாபகம் வச்சுக்கணும். டேனுடைய டொமைன் வந்து minus pi by 2 plus pi by 2, ரேஞ்ச் minus infinity to plus infinity. சரிங்களா? நெக்ஸ்ட்டு tan இன்வர்ஸ் உடைய ரேஞ்ச் வந்து minus infinity to plus infinity, டொமைன் வந்து minus pi by 2 plus pi by 2. ஸோ இப்போ பார்த்தோன்னா tan வந்து ஆட் ஃபங்க்ஷன், அதாவது tan ஆஃப் minus x ஈக்குவல் டு tan x, தட் மீன்ஸ் மைனஸ் tan x வரும், நாட் ப்ளஸ் வராது. இங்கே இந்த இடத்துல மைனஸ், இந்த டேனுக்கு முன்னாடி மைனஸ் வரணும். சரிங்களா? tan ஆஃப் minus x ஈக்குவல் டு மைனஸ் tan x வரும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், tan is ஆட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதனுடைய பீரியாடிக்னு பார்த்தோன்னா டேனுடைய பீரியட் வந்து பை, அதாவது tan ஆஃப் x ப்ளஸ் பைங்கிறது tan x. சரிங்களா? ஸோ அப்போ டேனுடைய பீரியட் வந்து பை. amplitude for tan x cannot be defined. so tan உடைய amplitude நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. so the period of y equal to a tan bx is pi by mod b. so இந்த y equal to a tan bx உடைய பீரியட் வந்து pi by mod b ன்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்னது தான். அப்போ tan ஃபங்க்ஷன் நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், tan உடைய டொமைன் ரேஞ்ச். ஸோ டொமைன் வந்து minus pi by 2 plus pi by 2, ரேஞ்ச் வந்து minus infinity to plus infinity. இன்வர்ஸ்க்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கணும். அதை வந்து இந்த செகண்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டில் எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது செகண்டாக போட்டுக்கணும். அப்போ tan இன்வர்ஸ்க்கு பார்த்தோன்னா இதனுடைய tan இன்வர்ஸுடைய டொமைன் வந்து minus infinity to plus infinity, அதே மாதிரி minus pi by ரேஞ்ச் வந்து minus pi by 2 plus pi by 2. இதை நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து டேனுடைய பீரியட் வந்து பீரியாடிக் வந்து பீரியட் பை, பீரியட் பையில் தான் அதுக்கு பீரியாடிக் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ அதனுடைய பீரியட் பை. அதுக்கடுத்து tan வந்து ஆட் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து டேனுக்கு நோ ஆம்ப்ளிடியூடு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வச்சுக்கணும், ஸோ த பீரியட் ஆஃப் y ஈக்குவல் டு a tan px இஸ் pi by mod b. ஸோ அதுக்கு டேனுடைய பீரியட்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். pi by mod bயில் போய்ட்டு அதனுடைய பீரியட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 4.8. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan இன்வர் √3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துட்டேன். y ஈக்குவல் டு tan இன்வர் √3ன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து ஸோ tan y ஈக்குவல் டு √3.
பார்த்தோன்னா tan இந்த √3 வேல்யூ டேனுக்கு எந்த டிகிரியில் கிடைக்குன்னா tan 60 டிகிரி ஈக்குவல் டு √3. ஸோ அப்போ √3க்கு பதிலாக tan 60 டிகிரி நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு சைடுமே tan கேன்சல் ஆகுது. ஸோ 60 டிகிரியாக ரேடியனில் எழுதுகிறேன், இல்லை நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ 60 டிகிரி. ஸோ இதில் பார்த்தோன்னா அப்போ வந்து tan y ஈக்குவல் டு 60 டிகிரியாக π/180 மல்டிப்ளை பண்ணால் π/3 மாறிடும். π/3ங்கிறது 60 டிகிரி, சரிங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து y ஈக்குவல் டு π/3, y ஈக்குவல் டு π/3ங்கிறது 60 டிகிரி. ஸோ இது வந்து டேனுடைய டொமைனில் இருக்கான்னு இப்போ செக் பண்ணி சொல்லணும். ஸோ டேனுடைய டொமைன் பார்த்தோன்னா -90 டிகிரி டு +90 டிகிரி, அதாவது -π/2 +π/2 90 டிகிரி. -90 டிகிரியில் ஆரம்பித்து +90 டிகிரியில் முடியும். அப்போ இங்கே π/3ங்கிறது 60 டிகிரி. இந்த 60 டிகிரிங்கிறது இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். -90 டிகிரி டு +90 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. அதாவது 60, 70, 80, 90. அப்போ 90க்குள்ளே தான் இந்த 60 டிகிரி இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆனால் அப்போ இந்த வேல்யூ தான் என்னது பிரின்சிபல் வேல்யூ, புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா y ஈக்குவல் டு π/3 பிலாங்ஸ் டு -π/2, +π/2. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், தட் மீன்ஸ் y ஈக்குவல் டு π/3 இஸ் த பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan இன்வர் -√3. இப்போ பார்த்தோன்னா let y ஈக்குவல் டு tan இன்வர் ஆஃப் -√3, சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan இன்வர் ஆஃப் -√3. ஸோ இதை வந்து yன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, இந்த tan இன்வர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா tan y மாறிடும். ஸோ tan y ஈக்குவல் டு -√3. ஸோ அப்போ வந்து tan y ஈக்குவல் டு -√3னா tan y ஈக்குவல் டு tan ஆஃப் -60 டிகிரி. ஸோ tan ஆஃப் -60 டிகிரினா ஆக்சுவலாக டேனுக்கு வந்து இந்த √3 வேல்யூ எப்போ கிடைக்குன்னா tan 60 டிகிரி ஈக்குவல் டு √3. அப்போ வந்து என்ன எழுதலாம், √3க்கு பதிலாக -√3க்கு பதிலாக tan ஆஃப் -60 டிகிரின்னு எழுதலாம். இந்த டேனும் கேன்சல் ஆகிடும். அப்போ y ஈக்குவல் டு -60 டிகிரின்னு எழுதலாம், சரிங்களா? ஸோ இந்த -60 டிகிரிங்கிறது டேனுடைய டொமைனில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆக்சுவலாக டேனுடைய டொமைன் வந்து -90 டிகிரி டு +90 டிகிரி. கண்டிப்பாக இந்த -60 டிகிரிங்கிறது -90 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது, அந்த டொமைனுக்குள்ளே தான் இருக்குது, சரிங்களா? அதாவது இந்த 60 டிகிரி எப்படி எழுதலாம்னா -π/3ன்னு எழுதலாம். இல்லை நீங்கள் சாதாரணமாகவே -90 டிகிரி டு +90 டிகிரின்னு எடுத்துகிட்டு கண்டிப்பாக இது கூட தேவையான அவசியம் இல்லை. ஸோ இது வந்து இந்த -60 டிகிரிங்கிறது இந்த -90 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ அதனுடைய அப்போ இந்த வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் தட் மீன்ஸ் ஸோ அப்போ இதனுடைய பிரின்சிபல் வேல்யூன்னு பார்த்தோன்னா tan இன்வர் ஆஃப் -√3யோட பிரின்சிபல் வேல்யூ -π/3, அதாவது -60 டிகிரி தான் என்னுடைய பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan இன்வர் ஆஃப் tan √3. இங்கே வந்து ஆக்சுவலாக √3ன்னு வரணும், 60 டிகிரி கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் tan √3. ஸோ அப்போ இந்த √3க்கு பதிலாக இது ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனில் கொஷினில் இங்கே √3 60 டிகிரிக்கு பதிலாக √3ன்னு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன், y ஈக்குவல் டு tan இன்வர் ஆஃப் tan √3ன்னு எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும், ஆக்சுவலாக √3ங்கிறது tan 60 டிகிரி. ஆக்சுவலாக இங்கே என்ன வரும்னா, ஸோ கொஷினில் வந்து இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் √3ன்னு வரணும். இந்த tan 60 டிகிரிக்கு பதிலாக √3, அதான் கொஷினி, சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா, அப்போ வந்து இது வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றி எழுதிக்கோங்க, இங்கே வந்து √3 இது மட்டும் தான் வரணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் y ஈக்குவல் டு tan இன்வர் ஆஃப் இப்போ √3க்கு பதிலாக tan 60 டிகிரி √3. அப்போ நான் √3க்கு பதிலாக tan 60 டிகிரி எழுதுகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும், இந்த tan இன்வர்ஸையும் டேனையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 60. இந்த tan இன்வர்ஸும் டேனையும் மல்டிப்ளை பண்ணால் 1 அதனுடைய ஆன்சர் 1. ஸோ அப்போ எனக்கு 60 டிகிரி மட்டும் வரும். இப்போ இந்த 60 டிகிரி வந்து டேனுடைய டொமைனில் இருக்கான்னு இன்வர்ஸுடைய டொமைனில் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ 60 டிகிரியை வந்து இப்போ பார்த்தோன்னா 60 டிகிரி எப்படி எழுதலாம், π/3ன்னு எழுதலாம். இப்போ டேனுடைய டொமைன் பார்த்தோன்னா -π/2 +π/2, அதாவது -90 டிகிரி டு +90 டிகிரி.
60 டிகிரிங்கிறது மைனஸ் 90 டிகிரிலேருந்து ப்ளஸ் 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த டிகிரி வந்து என்னுடைய பிரின்சிபல் வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன எழுதுறேன்னா therefore y equal to 60 degree is the principal வேல்யூன்னு எழுதுகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இது வந்து எக்ஸாம்பிள் 4.9 உடைய செகண்ட் சப்டிவிஷன். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுன்னு இது வந்து tan of 3π/5ங்கிறது எக்ஸாம்பிள் 4.9 உடைய செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் 4.9ங்கிறத நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் இந்த இடத்துல எழுதணும். இது வந்து எக்ஸாம்பிள் 4.9 உடைய செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இப்போ என்ன செய்யறனா ஸோ இப்போ என்ன செய்யணும் y equal to tan inverse of 3π/5ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த tan இன்வர்ஸையும் டேனையும் மல்டிப்ளை பண்ணால் இப்போ 3π/5 வந்து டொமைனில் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ 3π/5ங்கிறது பார்த்தோன்னா 3π/5ங்கிறது டொமைனில் இல்லை. ஏன்னா இப்போ 3π/5 எப்படி டிகிரியில் எழுதிதான் சொல்ல முடியும். ஏன்னா டேனுடைய டொமைன் வந்து -90 டிகிரி டு +90 டிகிரி. இப்போ இந்த 3π/5 வந்து இப்போ டிகிரியில் எழுதணும்னா 3π/5 இன்ட்டு இங்கே வந்து 180 டிகிரின்னு போடலாம். பைக்கு பதிலாக 180 டிகிரி, பைக்கு பதிலாக 180 டிகிரி போட்டோன்னா 5ஆல் கேன்சல் பண்ணால் தட் மீன்ஸ் 5 3s are 15, 3 36 வரும். 36 இன்ட்டு 3ன்னு வரும். சரிங்களா? ஸோ 36 இன்ட்டு 3 வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஸோ 108 டிகிரி. ஸோ 108 டிகிரிங்கிறது கண்டிப்பாக இந்த 90 டிகிரிக்கு வெளியில் தான் நம்ம மார்க் பண்ணுவோமே, டொமைனுக்கு வெளியில் தான். அப்போ கண்டிப்பாக 3π/5ங்கிறது இதில் இல்லை, இந்த டொமைன் இல்லை. ஸோ அப்போ அதுக்கடுத்து இதை எப்படி எழுதுறேன்னா இந்த 3π/5 எப்படி எழுதுனா π - 2π/5 எழுதுகிறேன். அதாவது tan of π - 3π/5 அதாவது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கூட என்னது 5π - 2π திரும்ப 3π/5 வந்துடும். சரிங்களா? அப்போ 3π/5 எப்படி எழுதுனா tan of π - 2π/5 எழுதுகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு ஸோ tan of π - θங்கிறது -tan θ. ஏன்னா பைங்கிறது 180 டிகிரி கீழேருந்து, ஏன்னா நடுமத்தில் மைனஸ் இருக்கிறதுனால கீழேருந்து ரொட்டேட் பண்ணுறேன். கீழேருந்து நான் ரொட்டேட் பண்ணால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் போய் நிற்பேன். சரிங்களா? π - θங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். tan, cot, cos எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். அப்போ அங்கே வந்து எப்படி இருக்குன்னா -tan 2π/5ன்னு வந்துடும். சரிங்களா? அதாவது tan of 180 π - θ equal to -tan θ. அப்போ இங்கே தான் எழுதிக்கிறேன் -tan 2π/5ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நெக்ஸ்ட்டு இப்போ 3π/5 இப்போ தான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன வரும்னா 108 டிகிரி. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆக்சுவலாக 3π/5ங்கிறது 3 × 180 டிகிரி /5. சரிங்களா? ஸோ 180 டிகிரியாக 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 360ன்னு வரும், 36ன்னு வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 36 3யோட மல்டிப்ளை 108 டிகிரின்னு வரும். அப்போ 3π/5ங்கிறது 108. 108ங்கிறது காசு டேனுடைய டொமைனில் இருக்கான்னு பார்க்கணும். டேனுடைய டொமைன் வந்து -90 டிகிரி டு +90 டிகிரி. கண்டிப்பாக 108 டிகிரிங்கிறது வெளியில் தான் மார்க் பண்ண முடியும். அப்போ கண்டிப்பாக இந்த டொமைன் இல்லை, அதனால தான் இங்கே நாட் பிலாங்ஸ்டுன்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? அதுக்கடுத்து 108 டிகிரி எப்படி எழுதுறேன்னா tan of 180 டிகிரி - 72 டிகிரின்னு எழுதுகிறேன். ஏன்னா 180லேருந்து 72 திரும்ப மைனஸ் பண்ணால் திரும்ப எனக்கு 108 வந்துடும். அப்போ என்ன எழுதுனா அப்போ தட் மீன்ஸ் 180 டிகிரி - 72 ஈக்குவல் டு -tan 72ன்னு எழுதலாம். ஸோ இது அப்படியே கூட இங்கேயே வச்சுக்கலாம். மைனஸ் இந்த டிகிரி இந்த ரேடியனில் மாற்றணும்னு அவசியமே இல்லை. ஸோ -tan 72ன்னு எழுதினா கூட 72 டிகிரிங்கிறது டேனுடைய டொமைனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ அப்போ இதனுடைய பிரின்சிபல் வேல்யூன்னு பார்த்தோன்னா -72 டிகிரி தான். ஸோ அப்போ வந்து இந்த 72 டிகிரியை திரும்ப வந்து எப்படி எழுதலாம்னா இந்த 72 வந்து π/180ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 2π/5. அப்போ 72க்கு பதிலாக 2π/5ன்னு எழுதலாம். ஸோ அப்போ tan of 108 டிகிரியை வந்து இதுக்கு பதிலாக நான் என்ன அதாவது 3π/5க்கு பதிலாக -tan of 2π/5ன்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதுறேன்னு நீங்கள் பாருங்கள். அதாவது tan inverse of
3π/5க்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதுறேன்னா மைனஸ் tan ஆஃப் 2π/5ன்னு எழுதிட்டேன். சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் வந்து ஆங்கிளில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ tan ஆஃப் மைனஸ் 2π/5ன்னு வரும். இந்த tan இன்வர்ஸும் டேனையும் மல்டிப்ளை பண்ணால் 1, ஆன்சர் 1. அப்போ நமக்கு வந்து மைனஸ் 2π/5. 2π/5ங்கிறது 72 டிகிரி. 72 டிகிரி கண்டிப்பாக மைனஸ் 72 டிகிரிங்கிறது மைனஸ் 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் இதுலேருந்து என்ன சொல்லலாம், இந்த வேல்யூ தான் பிரின்சிபல் டொமைன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸாம்பிள் 4.9 உடைய தேர்ட் சப்டிவிஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 2019. ஸோ ஆக்சுவலாக கொஷின் வந்து ஃபைண்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபைன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒய்ன்னு எடுத்துட்டேன். ஒய் ஈக்குவல் டு tan ஆஃப் 2019. அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம், ஸோ 2019ங்கிறது இது வந்து நம்பர், இதே பை வேல்யூ வந்து பை டிகிரிலாம் வந்து டொமைனில் கம்பேர் பண்ணோம். இதே நம்பர்ஸ் வந்து ரேஞ்சில் கம்பேர் பண்ணோம். இது வந்து 2019ங்கிறது ரேஞ்சு நம்பர், அதை இது போயிட்டு ரேஞ்சில் டேனுடைய ரேஞ்சில் கம்பேர் பண்ணோம். டேனுடைய ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா -∞ to +∞. ஸோ -∞ to +∞ அதுக்கு வேல்யூ எல்லா நம்பருமே அதில் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து 2019ங்கிறது இதில் கண்டிப்பாக இருக்குது, அதாவது டேனுடைய ரேஞ்சில் இருக்குது. சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா இந்த tan இன்வரையும் டேனையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 1. அப்போ இந்த நம்பர் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும் 2019. அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய ஆன்சர் பார்த்தோன்னா 2019 தான் என்னுடைய ஆன்சர். தட் மீன்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 2019 ஈக்குவல் டு 2019. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.10. ஸோ 4.10ங்கிறது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan inverse -1 plus cos inverse 1/2 plus sin inverse -1/2. ஸோ இதான் அதனுடைய இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கொஷின் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan inverse -1 ப்ளஸ் cos inverse 1/2 ப்ளஸ் sin inverse -1/2. இதுதான் அதனுடைய கொஷின். ஃபைண்ட் இந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிவன் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். எனக்கு நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிட்டேன். tan inverse of -1 ப்ளஸ் cos inverse of 1/2 ப்ளஸ் sin inverse of -1/2ன்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ tan 45 டிகிரியோட வேல்யூ தெரியும் 1. அது tan -45 டிகிரி வந்து -1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா tan 45 டிகிரி 1, tan -45 டிகிரி -1. அதே மாதிரி 45 டிகிரி எப்படி ரேடியனில் பையில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், -π/4. tan -π/4 ஈக்குவல் டு -1. அதுமாதிரி sin 30 டிகிரி -30 டிகிரி -1/2. 30 டிகிரி எப்படி எழுதலாம்னா π/6ன்னு எழுதலாம். அப்போ sin ஆஃப் -π/6 ஈக்குவல் டு -1/2. அப்போ என்ன செய்யலாம், இங்கே வந்து இப்போ -1 tan இருக்கிற இடத்துல tan இன்வர்ஸ் இருக்குது. இப்போ -1 எப்படி எழுதுனா tan ஆஃப் -π/4ன்னு எழுதுறேன். ப்ளஸ் அதேமாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப், அதேமாதிரி காஸ்க்கு வந்து 1/2 எப்போ கிடைக்குன்னா காஸ் 60 டிகிரி வந்து 1/2. ஸோ அப்போ 1/2க்கு பதிலாக காஸ் π/3. அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2க்கு பதிலாக என்ன எழுதலாம், தட் மீன்ஸ் சைன் ஆஃப் -π/6. ஏன்னா சைன் ஆஃப் தட் மீன்ஸ் சைன் ஆஃப் 30 டிகிரிங்கிறது 1/2. சரிங்களா? அப்போ -1/2க்கு பதிலாக -sin 30 டிகிரின்னு எழுதணும். அப்போ சைன் ஆஃப் -π/6ன்னு எழுதலாம். சரிங்களா? சொல்கிறது புரியுதா? ஸோ அப்படின்னா tan இன்வர்ஸ்க்கு பக்கத்தில் -1 இருந்தால் tan ஆஃப் -π/4ன்னு எழுதணும். அதேமாதிரி காஸ் இன்வர்ஸ் பக்கத்தில் 1/2. காஸ் 30 டிகிரிங்கிறது 60 டிகிரிங்கிறது 1/2. அப்போ 1/2க்கு பதிலாக காஸ் 60 டிகிரின்னு எழுதிட்டேன். -1க்கு பதிலாக tan ஆஃப் -45 டிகிரின்னு எழுதிட்டேன். அதேமாதிரி -1/2க்கு பதிலாக சைன் ஆஃப் -30 டிகிரின்னு எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னால் இந்த tan இன்வர்ஸ் இது எல்லாமே டொமைனில் இருக்கான்னு இப்போ செக் பண்ணோம். π/4 வந்து டேனுடைய டொமைனில் இருக்கான்னு செக் பண்ணோம். -π/4 வந்து டேனுடைய டொமைன் பார்த்தோன்னா -π/2 ப்ளஸ் π/2. கண்டிப்பாக ஆக்சுவலாக π/4ங்கிறது 45 டிகிரி, -45 டிகிரிங்கிறது -90 டிகிரிலேருந்து +90 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே 60 டிகிரி காஸ் 60 டிகிரி வந்து
இந்த 60 டிகிரி வந்து காசோடைய டொமைனில் இருக்கான்னு பார்க்கணும். காசோடைய டொமைன் வந்து 0 to 180 டிகிரி, கண்டிப்பாக 0 to 180 டிகிரிக்குள்ளே 60 டிகிரி இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இந்த 30 டிகிரிங்கிறது சைனுடைய டொமைனில் இருக்கான்னு பார்க்கணும். சைனுடைய டொமைன் வந்து -90 டிகிரி டு +90 டிகிரி, கண்டிப்பாக அதனுடைய டொமைனில் இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாமே எல்லா ஆங்கிளுமே டொமைனில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா tan இன்வர்ஸை டேனோட மல்டிப்ளை பண்ணால் 1, அப்போ -π/4 ப்ளஸ் அதேமாதிரி காஸ் இன்வர்ஸை காசோட மல்டிப்ளை பண்ணால் π/3, அதுமாதிரி சைன் இன்வர்ஸை சைனோட மல்டிப்ளை பண்ணால் -π/6. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும், இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கிறேன். 4, 3, 6 உடைய எல்சிஎம் எடுத்துனா 12, சரிங்களா. ஸோ அப்போ 12 எல்சிஎம்மாக எடுத்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா π/4னா இப்போ 4 தான் இருக்குது. இந்த 4 12 மாற்றத்துக்கு 3ஆல் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ -3/, ப்ளஸ் அதே மாதிரி 3 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 மட்டும், அப்போ 4π மைனஸ் அதே மாதிரி -2π, சரிங்களா. இப்போ ஆட் பண்ணனா நமக்கு வந்து -3π -2π -5π -5π ப்ளஸ் 4πங்கிறது -π. ஸோ அப்போ -π/12, சரிங்களா. ஸோ இப்போ -π/12ங்கிறது இதனுடைய ஆன்சர். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய ஆன்சர் -π/12. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரூவ் தட் tan ஆஃப் sin inverse x equal to x/√1 - x², -1 less than x less than 1. ஸோ இப்போ இதனுடைய அதாவது ப்ரூவ் தட் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த லிமிட்டில் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷனை ப்ரூஃப் பண்ணணும், இந்த ரேஞ்சில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரேஞ்ச் வந்து நான் என்ன எப்படி எடுத்துக்கிட்டேன்னா -1 to less than x less than 1, 0 less than x less than 1 எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ tan inverse of sin inverse x θ equal to sin inverse x எடுத்துகிட்டேன். தென் tan θ equal to x/√1 - x². ஸோ அப்போ θ equal to sin inverse x. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் tan ஆஃப் sin inverse x equal to x/√1 - x² -1 less than x less than 1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கேன்னா இப்போ இந்த ரேஞ்சை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 0 less than x less than 1 மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இந்த sin inverse x θன்னு எடுத்துக்கிறேன். θ equal to sin inverse x. ஸோ அப்போ θ equal to sin inverse xனா அப்போ இந்த sin inverse xக்கு பதிலாக θ சப்ஸ்டியூட் பண்ணால் tan θ equal to x/√1 - x² வரும். அதுக்கடுத்து θ equal to sin inverse xன்னு எடுத்ததுனால ஸோ இப்போ என்ன செய்யணும்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ θ equal to sin inverse xன்னு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா இப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸோட ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 0 to 1. ஸோ ஃபஸ்ட்டு x equal to 0. அப்போ இந்த ஈக்குவேஷனில் போயிட்டு θ equal to sin inverse xல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் sin inverse 0. sin inverse 0னா சைனுக்கு எந்த ஆங்கிளில் 0 கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 0 டிகிரியில் தான் சைனுக்கு 0 இல்லையா, சைன் இன்வர்ஸ் அப்படியே எழுதிட்டு இப்போ 0னா ஆக்சுவலாக வந்து sin 0ங்கிறது sin 0 டிகிரி ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 0க்கு பதிலாக sin 0, அப்போ sin இன்வர்ஸும் சைனும் மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். அப்போ ஈக்குவல் டு 0ன்னு வரும், θ equal to 0 இல்லையா. இப்போ sin இன்வர்ஸ் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் சைனுக்கு எந்த டிகிரியில் 0 வருதுன்னு பார்க்கணும். சைனுக்கு எந்த டிகிரியில் 0 வருதுன்னா 0 டிகிரியில் தான் 0. அப்போ sin இன்வர்ஸ் 0க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி x equal to 1. ஏன்னா இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ எக்ஸோடைய ஸ்டார்டிங் வேல்யூ 0, எண்டிங் வேல்யூ 1. அப்போ ஃபஸ்ட்டு x equal to 0ன்னு கொடுத்தா θோட வேல்யூ 0 வருது. அது மாதிரி x equal to 1ன்னு கொடுக்கணும். இப்போ x equal to 1 கொடுத்தா sin inverse 1. sin inverse 1னா சைனுக்கு எந்த டிகிரியில் 1 கிடைக்குது, எந்த ஆங்கிளில் 1 கிடைக்குதுன்னு பார்க்கணும். sin 90 டிகிரி ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ sin 90 டிகிரியை sin π/2, அதாவது θ equal to அப்போ π/2, சரிங்களா. அப்போ θ equal to π/2ன்னு வரும். ஸோ இப்போ இதனுடைய டொமைன் பார்த்தோன்னா 0 டொமைனா θ வேல்யூ தான் டொமைன் 0 π/2. அப்போ 0 less than θ less than π/2ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு tan θ. இப்போ tan θன்னு பார்த்தோன்னா இப்போ tan θ ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு x/√1 - x². நெக்ஸ்ட்டு வந்து இப்போ θ ஈக்குவல் இந்த θ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ θ ஈக்குவல் டு 0னா டேனுடைய வேல்யூ என்னென்னு பார்க்கணும். tan 0 0,
அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 ஆகிடும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 ஆனால் அப்போ இந்த டேர்ம் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்மும் 0 ஆகிடும். அப்போ x = 0ன்னு வந்துடும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு θ = π/2. θ = π/2னா இந்த வேல்யூ எடுத்து போய்ட்டு tan θ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ tan π/2ங்கிறது இன்ஃபினிட்டி. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறினா இன்ஃபினிட்டி = x/1 - x² வரும். இந்த 1 - √1 - x² இன்ஃபினிட்டியோட மல்டிப்ளை பண்ணால் திரும்ப இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போ x = இன்ஃபினிட்டி நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ இதனுடைய ரேஞ்ச் x வேல்யூ ரேஞ்ச். அப்போ இந்த டேனுடைய ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 0 to infinity. அப்போ இங்கே வந்து 0 <x <∞ நமக்கு வந்துடுது. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து x = sin θ. ஸோ அப்போ x = sin θனா இப்போ tan θ equal to, அதாவது x = x inverse, that means x = sin θனா அப்போ இந்த இடத்துல sin inverse x பதிலாக tan. இப்போ tan θ equal x/1 - x². ஏன்னா வந்து இங்கே θ = sin inverse xன்னு எடுத்துக்கிறேன். இந்த sin inverse இந்த சைடு வந்துச்சுன்னா sin θ மாறிடும். அப்போ x = sin θனா அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து tan θ = x/1 - x². ஸோ புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த ரேஞ்சை வந்து -1 to +1 0 to 1ன்னு எடுத்துட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த sin inverse x θன்னு எடுத்துட்டேன். θ = sin inverse x. ஸோ θ = sin inverse xனா அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்னா tan θ = x/1 - x²ன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யறேன்னா x = 0. ஸோ x = 0னா அப்போ θவோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து x = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் sin inverse 0. sin inverse 0னா அதாவது 0 டிகிரியில் தான் சைனுக்கு 0 கிடைக்கிது. அப்போ 0 டிகிரின்னு எழுதிக்கணும். அப்போ θ = 0. அதே மாதிரி x = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் sin inverse 1ன்னு எழுதணும். sin inverse 1னா 90 டிகிரியில் தான் sin inverse, அதாவது சைனுக்கு 1 கிடைக்கிது. அப்போ sin inverse 1னா 90 டிகிரி எழுதிக்கணும். π/2. θ = π/2. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து டொமைன் θ வேல்யூவை எப்பவுமே டொமைன் எடுத்துக்கணும், x வேல்யூவை ரேஞ்சுன்னு எடுத்துக்கணும். அப்போ டொமைன் வந்து 0 <θ π/2. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இங்கே வந்து இப்போ இந்த tan θல வந்து θ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் x வேல்யூ கிடைக்குது. இதை வந்து ரேஞ்சுன்னு எடுத்துக்கணும். 0 <x <∞. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு ஹாஃப் எடுத்துக்கிறேன். -1 <x <0. அஸ்யூம் -1 <x <0. இப்போ பார்த்தீங்கன்னா θ = sin inverse x. ஸ்டார்டிங்கில் இந்த அசம்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ θ = sin inverse x நமக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும்னா tan θ = x/1 - x². இப்போ திரும்ப θ = sin inverse xனா இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் x வேல்யூ -1. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ x = 0. x = 0னா இங்கே போயிட்டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் sin inverse 0. ஸோ சைனுக்கு வந்து 0 டிகிரியில் தான் சைனுக்கு 0 கிடைக்குது. அப்போ இந்த sin inverse 0 பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ θ = 0 டிகிரி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு x = -1. அப்போ இங்கே sin inverse of -1. ஸோ சைனில் வந்து 1 எப்போ கிடைக்குன்னா 90 டிகிரியில். அப்போ sin inverse of -1னா -π/2ன்னு எடுத்துக்கணும். -90 டிகிரி. 90 டிகிரியை π/2ன்னு எழுதலாம். இப்போ -π/2. இப்போ θ வந்து டொமைன் எடுத்துக்கணும். அப்போ டொமைன் = 0 அதாவது மைனஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அப்போ -π/2 <θ <0ன்னு எழுதணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து tan θ. இப்போ tan θன்னு பார்த்தோன்னா tan θ = இப்போ வந்து tan θவோட ஈக்குவேஷன் தெரியும், x/1 - x². இப்போ இந்த θ வேல்யூ எடுத்து போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணும். ஃபஸ்ட்டு θ வேல்யூ 0. இப்போ θ = 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் tan 0 0. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 வந்துடும். அப்போ இந்த டேர்ம் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 0ன்னு தான் வரும். அப்போ x = 0. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு θ = -π/2. அப்போ tan of -π/2, tan π/2ங்கிறது இன்ஃபினிட்டி, tan of -π/2ங்கிறது -∞. அப்போ -∞ வரும். சரிங்களா? அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் எக்ஸோட வேல்யூ -∞. அப்போ ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா -∞ <x <0. அப்போ நெக்ஸ்ட்டு x = sin θ. அதாவது இந்த sin inverse x வந்து இந்த sin inverse இந்த சைடு போனால் sin θவாக மாறிடும். அப்போ x = sin θ. அப்போ x = sin θனா tan θ = x/1 - x².
ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தோன்னா இப்போ ஃபுல் ரேஞ்சையும் எடுத்துக்கிட்டேன், ஃபுல் லிமிட்டையும் எடுத்துக்கிட்டேன். -1 less than x less than 1. அப்போ tan inverse of sin inverse x equal to x by square root of 1 minus x square. ஸோ இப்போ டொமைன் ஆஃப் tan பார்த்தோன்னா நமக்கு டொமைன் ஆஃப் tan தெரியும், -π/2 less than θ less than π/2. ஸோ இங்கேயும் அதான் வந்திருக்கு டொமைன் ஆஃப் tan. அதுக்கடுத்து ரேஞ்ச் வந்து -∞ +∞. நம்ம கால்குலேட் பண்ணதில் இந்த டொமைன் ரேஞ்ச் வந்திருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ட்ரூ. அப்போ tan of sin inverse x equal to x by square root of 1 minus x square minus 1 less than x less than 1. So this is true for, அப்போ இந்த லிமிட் வந்து இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதோட இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதெல்லாம் நீட்டாக உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ரஃப் நோட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்து சால்வ் பண்ணுங்கள், அதுக்கடுத்து பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்களே கரெக்ஷன் பண்ணிவிட்டு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா திரும்ப அதை சால்வ் பண்ணுங்கள். எப்போ உங்களால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுத முடியுதோ அப்போ ஸ்டாப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் தனியாக சால்வ் பண்ணி பாருங்கள். We complete the class.